அவன் என்ன பண்ணுவான், பெரிய மேனேஜர்லாம் டாக்டிக்ஸ மாத்துவான், பிளேயரை மாத்துவான். நாங்க பாரு ஸ்போர்ட்டே மாத்திட்டோம். அதாவது இது எப்படின்னா வழக்கமா இந்த 2 கிளப் எத்தனை கோல் அதிகமா போட்டாலும் பாட்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு 2 கிளப். இது நடக்கும் போது எல்லாருக்கும் தெரியும். கர்ட்வா கேட்டாங்க முன்னாடியே, யாருங்க டிராப் பண்ண போறீங்க? தெரிஞ்ச விஷயம் தானே, சிட்டி தான் வரப்போகுது, இதுல என்ன கேள்வின்ற மாதிரி சொன்னாரு. பிசிக்கல் பேட்டில் எல்லாம் பார்சலோனால தாக்கு பிடிக்க மாட்டானுங்க, அப்படி பண்ண மாட்டானுங்க, ஐயோ டொனாலி, ப்ரூனோ கெமரஸ், ஜோலின்டன்லாம் போட்டு புரட்டிடுவானுங்கன்னா பேசணும். ஒண்ணுமே நடக்கல. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட்பால் பேட்ஸ். இன்னொரு பிராண்ட் நியூ எபிசோட்ல நானும் கௌதம் உங்களை ஜாயின் பண்ணியிருக்கோம். என்னடா ரொம்ப நாளா வீடியோவே போட மாட்டீங்க அப்படின்னு நீங்க கேள்வி வச்சிருக்கலாம். பானிபூரி கடையில் அதிகரிச்சிருச்சு, பஜ்ஜி கடையை காணோம். அதுக்கெல்லாம் சேர்த்துதான் இந்த வீடியோ. எதுக்குன்னு காரணம்லாம் கிடையாதுங்க. வந்தாலே பிளாஸ்ட் போர்டு, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், ஹைப் இப்படிலாம் வந்து டைமிங்கோட பேசிட்டு வாங்க. இந்த வாட்டி யூசிஎல் பிக்சர்ஸ் வந்துருச்சுடா. நான்லாம் வந்துட்டு சிரிப்பு சந்தோஷத்துல இருக்கிறேன். உனக்கு எப்படி இருக்கு? ஆமா, யூரோப்பா லீக் ஆட வேண்டியவங்க எல்லாம் கொண்டாந்துட்டு உங்க சைட் பிராக்கெட்ல போட்டு வச்சா உனக்கு அப்படித்தான்டா இருக்கேன். அதாவது ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன்டா, இந்த சீசன்லாம் நீங்க வந்து எக்காரணத்துக்கு கொண்டும் இன்ஜுரி, ஸ்குவாட் இல்ல, பிக்சர்ஸ் எங்க பக்கம் இல்ல, எதையுமே நீங்க சொல்லக்கூடாது என்னை கேட்டா. ஏன்னா எஃப்ஏ கப்லயும் 3 ரவுண்டுமே நான் லீக் சைட்ஸ். அந்த மாதிரி அந்த அளவு பிக்சரும் அந்த பக்கம் வந்துருச்சு. இந்த பக்கம்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் லெவர்கூசன் கோலே போட தெரியாது அவங்களுக்கு. அந்த ஒரு டீம். என்னடா நீ இப்படி சொல்ற? லெவர்கூசன்லாம் டாக்டிக்கலா ஆடுற ஒரு ஸ்குவாட். நம்ம வந்துட்டு ஆபீஸ்ல இருக்கேன்டா, என்னால உன்னை திட்ட கூட முடியாதுடா. போடலாங்க. ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் வேர்ட்ஸ். சாரி மாமா. அதனால விட்டுரு சரியா. அப்படியே நீங்க ப்ரோக்ரஸ் ஆயிட்டா கூட இன்னொரு 2 சைடு பாவமா பரிதாபமா இருக்கிற சைடு அவங்க எல்லாம். அவங்கள்ட்ட நீங்க போய் வந்து 4 பேரு கட்டி புடிச்சு இந்த செல்சி கேம்ல பண்ணீங்க பாரு, அமித்தி பஞ்ச் பண்ணி மூஞ்சியில எல்லாத்தையும் பண்ணி செல்சிலாம் அவனுக்கு சட்டையை போட்டிருக்கேன் நான். பாத்தியா அநியாயத்துக்கு. நான் எவ்வளவு நல்லவனுங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து நாங்க ஒரு கார்னர் கோல் போட்டிருக்கோம். அவ்வளவு நல்லவங்க நாங்க. எங்களை ஏன்டா நீங்க வந்து குறை சொல்றீங்க? புரியல. ஏய், நீங்க விளையாடுறது ஃபுட்பால் இல்லடா, அது ரெஸ்லிங்டா. அந்த ரெஃப்ரிக்கு வர தெரிய மாட்டேங்குதா? ஒரே மாதிரி இப்ப வந்து யூஎஸ் எல்லாம் பார்த்தல ஃபுட்பால் சொல்லி ஏமாத்தி கையில ஆடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நான் ஃபுட்பால் ஏமாத்தி தலையில ஆடிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். WWE ஆடிட்டு இருக்கீங்கடா, தலையில எல்லாம் ஆடல. அதையா பரிதாபமான நிலைமையில இருக்கு. எவனும் பார்க்க மாட்டேங்கிறான் அதையெல்லாம். அது ஃபுட்பால்னு சொல்லிக்க வேணாம் வெளியே. அவன் என்ன பண்ணுவான், பெரிய மேனேஜர்லாம் டாக்டிக்ஸ மாத்துவான், பிளேயரை மாத்துவான். நாங்க பாரு ஸ்போர்ட்டே மாத்திட்டோம். அந்த அளவுக்கு திறமசாலி எங்க மேனேஜர், தெரிஞ்சுக்கோ. ஆனா ஒத்துக்கிறேன்டா, எப்படித்தான் நீ ஒத்துக்கிறேன்னு எனக்கு தெரியலடா. ஏன்னா உனைய மாதிரி ஒரு 10,000 பேர் சுத்துறாங்க ஒத்துக்காம. உள்ளல்ல நோங்க மட்டும்தான் நாங்க ஆடுறதுதான், உள்ளல்ல நோங்க மட்டும்தான் நாங்க ஆடுறதுதான், உள்ளல்ல நோங்க மட்டும்தான் நாங்க ஆடுறதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க 10,000 பேர். ஆனா நீ எவ்வளவு ஓப்பனா இருக்க பாத்தியா. உன் சைட் டிரால இருந்தே ஆரம்பிக்கிறேன். என்ன கன்றாவியான சைட்ரா இது, அந்த ப்ளூ கலர் சைடு. அந்த 10 வருஷத்துல பாத்தனா அதான் இது ரெண்டு சைடா பண்ணிருக்காங்களா, ப்ளூ சில்வர் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. சோ வந்து சில்வர்ன்றது லெஃப்ட் சைடு பிக்சர்ஸா, ரைட்ல இருக்கிறது ப்ளூ பிக்சர்ஸா அப்படின்னு வந்துட்டு ஒரு பிரிவு வச்சுட்டு அதுல இருந்து டிரா பண்ணிருக்காங்க. அதுதான் இந்த வருஷத்தோட இது டிராஃப்டிங் பேஸ். சோ அதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீடிங் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு சில டீம்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. அதாவது டாப்ல முடிச்ச டீம்ஸ்ல அதுல வந்துட்டு என்னன்னா, இப்ப இந்த மேன் சிட்டி, லிவர்பூல், பாயர்ன், ஆர்சனல் இந்த மாதிரி எல்லாம் டாப்ல முடிச்சவங்க வந்துட்டு சீடிங் டீம்ஸ்னு போட்டுறாங்க. சோ அவங்களுக்கு வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் வரும்னா, இந்த வருஷத்துக்கு செகண்ட் லெக் இந்த டைஸ்ல வந்துட்டு அவங்க ஹோம்ல ஆடுவாங்க. சோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் கண்டிப்பா. இந்த மாதிரி ஒரு நாக் அவுட் WWE ஆடுறவனுக்குலாம் ஓமா இருந்தா என்ன, அவேவா இருந்தா என்னடா, ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் தானடா. ஒரு ஹோம்ல ஆடுறனா ஒரு எக்ஸ்ட்ரா எந்தூசியாசம் இருக்கும். நம்ம எப்படி எங்க மூக்குல குத்தலாமா வாயில குத்தலாமாங்கிறதுக்கா? எங்களுக்கு விடுறா. மத்த டீம்ஸ்ல இப்ப வந்து நம்ம நாக் அவுட்ல லாஸ்ட் ரவுண்ட் ஆஃப் 32 எல்லாம் பார்த்தோம். கலாட்டாசராய் எவ்வளவு பெரிய லீட் இருந்தாங்க. ஆனா யுவென்டஸ் கிட்ட போயிட்டு அவனுங்க அவ்வளவு கோல் வாங்கினாங்க. ஹோம் அட்வான்டேஜ்னால தானே. இத்தனைக்கும் 1 மேன் டவுன் அவனுங்க. சோ அதெல்லாம் கொஞ்சம் இருக்குதுதான், ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கும். பட் அதான் அப்படி 2 பிடிச்சிருக்காங்க. நீ கேட்டதுனால எங்க சைடுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாயர் லெவர்கூசன் வர்சஸ் ஆர்சனல். லெவர்கூசன் வந்துட்டு ஒலிம்பியாக்கோஸை டிஃபீட் பண்ணிட்டு வராங்க ஆர்சனல் ஃபேஸ் பண்ண. அதே பிராக்கெட்ல வந்துட்டு போடோ கிளிம்ட் வர்சஸ் ஸ்போர்ட்டிங். போடோ கிளிம்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், டார்க் ஹார்சஸ். அவனுக்கு இன்டரு, அதுக்கு முன்னாடி மேன் சிட்டி, எல்லா அத்லட்டிக்கோ எல்லாம் பெரிய டீம் எல்லாம் போட்டு ரீசெண்டா இன்டர் வந்து ஓமன் அவேன் டிஃபீட் பண்ணி வந்திருக்காங்க இங்க ஸ்போர்ட்டிங்கோட. அப்படி செஞ்சு கேள்ச்சி நின்னுகிறோம். சோ ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் பாப்போம். என்னடா ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு பிக்சர்ஸா இருக்குல்ல.
மனசாட்சி இப்பதான் உன்னை பாராட்டினேன். நீ மட்டும்தான் ஆர்சனல்ல இருந்து தனித்துவமா நிக்கிறேன்னு சொல்லி பாராட்டினேன். மறுபடியும் பேட் வேர்ட்ஸ் வர வச்சிடாத. அப்படிதான்டா இருக்குது. அந்த கிளப்ஸ் எல்லாம் யூரோப்பா அவங்க லீக் போட லீக் ஜெயிச்சிருக்காங்க பாரு. லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல பார்லோக்கு லீக் ஜெயிச்சிருக்காங்க. நாங்க தான் ஜெயிச்சிருக்கோமா? அப்ப யார் டிஃபிகல்ட்டி நீயே சொல்லு. சிம்பிளா சொல்றேன். மனசா அந்த அவங்க கிளப்ல வந்து அன்பீட்டன் வேற. டேய் Invincibles. இருடா, அந்த கிளப்ல மேனேஜர் போயாச்சு, வேர்ட்ஸ் போயாச்சு, பிரிம்பாங் போயாச்சு, கேப்டன் போயாச்சு, போயாச்சு. அந்த அந்த கிளப்பையே நாசம் பண்ணி அப்புறம் ஒரு மேனேஜரை கூப்பிட்டு வந்துட்டு வெறும் 3 கேம் கொடுத்து அந்த மேனேஜரையும் வெளியே அனுப்பிச்சு அப்புறம் ஒரு மேனேஜரை கூப்பிட்டு வந்து அவன் வந்து தத்தளிச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு வின் அப்படின்னா என்னன்னு தெரியாம தத்தளிச்சிட்டு இருக்கிற ஒரு கிளப் அது. அந்த கிளப் ஒலிம்பியாக்காஸ்ங்கிற ஒரே காரணத்துக்காக ஜெயிச்சு உள்ள வந்துட்டாங்க. சரியா? அதுலயே அது பேட்ரிக் ஷிக்குங்கிற ஒரே பிளேயர் வந்து கஷ்டப்பட்டு அவனும் இந்த கிரிமால்டோ அங்கதான் இருக்கான்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு 4 பாச போட நம்ம வச்சு டீம்ல இருக்க ஒருத்தர் நாங்க தூக்கிட்டோம்ல. ஆமா UCL ஆடலாம் கரெக்ட். பாத்தியா, அதையும் தூக்கிட்டு வந்துட்டீங்க. நாங்க பார்த்த அந்த கிளப் கொஞ்சமாச்சு உருப்படணுங்கிறதுக்காக நாங்க எங்களுடைய சென்டர் பேக் கொடுத்து பிரிம்பாங்கையும் வேர்ட்ஸையும் தூக்கிட்டு நாங்க வந்து சரி கொஞ்சம் நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக சென்டர் பேக் குவான்ஸாவை அனுப்பிச்சு வச்சிருக்கோம். சரி கொஞ்சமாச்சு எடுத்து பொழைச்சுக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கிளப். சரியா? அது உங்களுக்கு ஒரு டை, அது ஒரு பெரிய டை. என்னமோ வந்து அதை கஷ்டப்பட்டு ஐயோயோ அப்படின்னு நம்ம ஜெயிக்கிற மாதிரி அந்த ஒரு பிக்சரே வெறித்தனமா இருக்கும் போது அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீ முக்குன்னு முக்கிய ஒரு கோல் தாண்டா போடுவீங்க, அதுக்கப்புறம் நீங்க படுக்கத்தாண்டா போறீங்க. என்னமோ ஒரு பலாயிரம் இடத்துல அப்படியே கிரியேட்டிவிட்டி வந்து கிழிக்கிற மாதிரி. ஸ்கோர்லாம் வேணாம், நீ பாக்குறப்ப வின்னா லாஸா டிராவான்னு பாப்பாங்க. அந்த W மட்டும் தான் எங்களுக்கு தேவை. அந்த W வந்து ரெஸ்லிங்டா, வின்னு கிடையாதுடா. கரெக்ட், பண்ணி ஜெயிக்கணும், அவ்வளவுதான் மேட்ரு. அப்படியே தாண்டிட்டீங்கனாலும் போடோ கிளிம்ட் வர்சஸ் ஸ்போர்ட்டிங் ஓகேவா, அது வந்து ஒரு நல்ல கேமா இருக்கும். ஏன்னா 2 டீமுமே நல்ல அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆடுற டீம். போடோ கிளிம்ட் நல்லா ஹையா வந்து பிரஸ் பண்ணி பாலை வின் பண்ணி விளையாடுற ஒரு சைடு நல்லா இருக்கும். ஸ்போர்ட்டிங் அதே மாதிரிதான். அவங்க லீக்ல இங்க எப்படி நாங்களோ அங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நல்லா அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆடிட்டு நம்ம எப்படி நீங்க ஒரு வீணா போன யாக்கரசை தூக்கிட்டு வந்தீங்களோ அதுக்கப்புறம் ஒரு சுவாரஸ்ங்கிற ஒரு பிளேயர் வந்து அவங்க கொண்டாண்டாங்க, ஒரு சென்டர் ஃபார்வர்டு. அவனும் செம்மையா தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கேமா இருக்கு. ஆனா எனக்கு என்ன தெரியுமாடா, ஒரே ஒரு வருத்தம் தெரியுமா, அந்த 2 கேம்ல யார் ஜெயிக்கிறாங்க பாத்தியா, அவங்க ஜெயிக்கிறவங்களுக்கு பயங்கர வருத்தமா இருக்கும். ஏன்னு சொல்லு. ஏன்னா எங்களை ஃபேஸ் பண்ணோம்ல. கரெக்ட். வருத்தம் ஏன்னு தெரியுமா, அவங்க ஃபுட்பால் ஆடணும்னு வருவாங்க, உங்களுக்கு ஃபுட்பால் ஆடுறதுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. பல்லாங்குழி, நொண்டி, பச்சை குதிரை, கிளி தாண்டு, கோழி, பம்பரம், புளியங்கொட்டை, திருடன் போலீஸ், கொலையா வந்திருக்கானு மொத்தம் 9 விளையாட்டு எனக்கு அத்தடி சார். நீங்களா சும்மா இந்த கேமுக்குள்ள போறீங்க தெரியும், ஓ ஃபுட்பால் வேற ஆடணுமா அப்படிங்கிற ஒரு யோசனையில நீங்களே அந்த கேமுக்குள்ள போறீங்க. அவங்க நினைச்சு வருவாங்க, ஓ நல்ல பெரிய கான்டெஸ்ட் நினைச்சு வருவாங்க. பார்த்தா இவங்க வந்து என்னடா இவனுங்க கட்டி பிடிக்கிறானுங்க, அமுத்துறானுங்க, குத்துறானுங்க, ஃபுட்பாலை தான் எல்லாமே பண்றானுங்களேன்னு வருத்தப்படுவானுங்க அவனுங்க. உண்மையான ஆரா டிஃபெண்டிங்னா என்ன நாங்க தான் சொல்லி தர போறோம். பார்த்தல போன மேட்ச் எல்லாம் வந்து ரைஸ் வந்து பாலையே பாக்கல, பேரதான் கட்டி பிடிச்சு நின்றுட்டு இருந்தாரு. அந்த மாதிரி ரைஸ் மட்டுமாடா அதை பண்ணா, அவனுக்கு முன்னாடி இருந்த சலிபா அதை பண்ணா, ரயா வந்து பஞ்ச் பண்றேன்னு ஒரே குத்து தலையில, அது ஒரு குத்து. மேட்ச் வந்து வந்து மிக்கேல் ஆர்டெட்டா வந்து நீ உட்காருன்னு சொல்லிட்டு எங்களோட நிக்லஸ் ஜோவர் அவரதான் வந்து டச் அதான் விஷயம் கேளு. இன்னைக்குதான் நியூஸ் வந்திருக்குது, நிக்கி ஓவருக்கு வந்து எவ்ரி செட் பீஸ் கோல்ஸ்க்கு போனஸ் இருக்கா. சரியா? அந்த அவனோட கான்ட்ராக்ட்ல நான் அதான் கேட்டேன், அப்படி ஹார்ட் அட்டாக்கு ஒரு கான்ட்ராக்ட் இது முதல்ல போடுங்க, செட் பீஸ் கோல்ஸ்ல தான் கோல் போச்சுன்னா 50% சம்பளம் கட்டு அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கான்னு கேளு. டீம் ஜெயிக்குதுல அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? அவன் தான் ஒண்ணுமே பண்றது இல்லையே, அப்புறம் டீம் ஜெயிச்சா என்ன ஜெயிக்கலீனா பேச சொன்னா எங்க ஆளு வந்து அப்படியே பயங்கரமா பேசுவாரு. அதனால அதுக்காக வச்சிருக்கிறோம் அவரை. மத்த வேலையெல்லாம் நிக்கவர் பாத்துப்பாரு. சரி, அப்புறம் அந்த ப்ளூ சைடுல இன்னொரு பிராக்கெட் என்னது? ஆனா போடோ கிளிம்ட் ஸ்போர்ட்டிங் பயங்கரமா இருக்கு. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரியே வந்து டாப் 8ல முடிச்சாங்க ஸ்போர்ட்டிங்கோ. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. நிறைய பேர் வந்துட்டு நீங்களும் சொன்னீங்க பெரிய விஷயம் வந்ததுன்ட்டு. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த ஒரு பிக்சரும் பயங்கரமா இருக்கும் போது. பட் அந்த நெக்ஸ்ட் செட் ஆஃப் பிக்சர்ஸ் வந்துட்டு அத்லெட்டிகோ வர்சஸ் டாட்டனம். அது வந்து அத்லெட்டிகோ வந்து கிளப் ப்ரூவை டிஃபீட் பண்ணி அவங்க தான் வந்திருக்காங்க வித் டாட்டனம் ஹோம் அட்வான்டேஜ். இன்னொரு பிக்சர் வந்துட்டு நியூ காஸ்டல் வர்சஸ் பார்சலோனா. நியூ காஸ்டல் காரபாக் டிஃபீட் பண்ணி வந்துருக்காங்க ஆப்வியஸ்லி. சோ இந்த 2 பிக்சர்ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது வந்துட்டு நியூ காஸ்டல் வர்சஸ் பார்சலோனா. அத்லெட்டிகோ டாட்டனமே நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. என்னதான் நம்ம வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாலும் டாட்டனம் வந்து ஆல்மோஸ்ட் ரெலிகேட் ஆகிற நிலைமையில இருக்கிறாங்க. பட் சாம்பியன்ஸ் லீக்ல 4வது பொசிஷன்ல முடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். டாப் 4ல முடிச்சாங்க. சோ இந்த பிக்சர்ஸ்ல அடி பாக்குறேன். அது அவங்களோட 8 பிக்சர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா குரூப் ஸ்டேஜ்ல தெரிஞ்சிருக்கும். இருக்கிறதுலயே பிரீமியர் லீகுக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்ச பிக்சர் டாட்டனமுக்கு தான்.
அந்த சாம்பியன்ஸ் லீக்ல. அதனாலதான் அவங்க வந்து டாப் 4ல முடிச்சாங்க, 4th முடிச்சிருக்காங்க அந்த லீக் பேஸ்ல. ஆனா அதுவே வந்து அத்லெட்டிகோ மெட்ரிட், அதாவது இது எப்படின்னா வழக்கமா இந்த 2 கிளப் எத்தனை கோல் அதிகமா போட்டாலும் பாட்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு 2 கிளப். இது என்ன நடந்தாலுமே வந்து 4 கோல் லீட்ல இருந்தாலுமே எனக்கு வேற பயமா இருக்கு. ஏன்னா இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் 4 கோல் லீட்ல இருக்காங்க பார்சலோனா கூட. ஓகேவா, இது கோப்பா டெல் ரே செமிஃபைனல்ல வாய் வச்சுட்டு சொல்லி ஏதாச்சும் இப்பயே எல்லா கேப்பபிலிட்டி இருக்குது. டாட்னம் அது இது அத்லெட்டிகோ மேட்ரிட் தோக்கிறதுக்கு எல்லா கேப்பபிலிட்டியுமே இருக்கு அவங்கள்ட்ட. 4 கோலா ஓகே வாங்க பார்சலோனா ஓம் ஓகே 4 கோல் தானே அழகா போட்டுட்டு போக அப்படிம்பாங்க. எல்லா கேப்பபிலிட்டியுமே அத்லெட்டிகோக்கு இருக்குது. அதேதான் டாட்டனம் 3 கோல் போட்டா கூட 4 கோல் விடக்கூடிய கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இருக்கு. இந்த கேம் எப்படி தெரியுமா இருக்கும், யாரு கோல் போடுவாங்கன்னு வருத்தம் இருக்காது, யாரு கோல் விட்டுருவாங்கிற வருத்தம் தான் இருக்கும் அவங்களுக்கு 2 கிளப்புக்குமே. ஓகேவா, கோல் போடுறதா அடுத்தது அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த சீசன் வந்து அத்லெட்டிகோ உண்மையாவே நிறைய கோல் போடணும் தான் ஆடுறாங்க. கோல் ஊறணும் சும்மா கன்சர்வேட்டிவா இருக்கணும்ல அவங்க ஆடல. சொல்லிட்டு தான் இருக்கும். அதனால இந்த சீசன் வந்து நல்லாவே இந்த பயனா இப்ப கொஞ்சம் உள்ள வந்துட்டான்னு நினைக்கிறேன். அப்பப்ப ஆன் அண்ட் ஆஃபா வந்து வெளியே போயிட்டு இருக்கான். சோ அதனால பயனா உள்ள வந்தாச்சு. நம்ம இந்த சிமியோனியோட பையன் கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஓடிட்டு இருக்கான் இது கிரவுண்ட் ஃபுல்லாவே. அதனால அவன் வந்து செமையா பண்ணிட்டு இருக்கான். சார்லாத் அப்பப்ப போன வாரம் ஹேட்ரிக் வேற சார்லாத். அப்புறம் இந்த வீக்கெண்ட் வந்து 90+ 3rd மினிட்லயோ 4th மினிட்லயோ ஆல்வரஸ் கோல் போட்டுட்டு லாலிகால ஜெயிச்சானுங்க கேம். அண்ட் இப்ப நம்ம வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே செகண்ட் லீக் கோப்பா டெல் ரே என்ன ஆகும்னு வேற தெரியல. அது ஒரு பக்கம். டாட்டனம் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ஃபுல்லா 1-1 தோத்து போயிட்டாங்க. இப்போ கிறிஸ்டல் பேலஸ் ஒரு கேம் இருக்குது, அதுல தோத்து போயிட்டா ஈகோர் வந்து ஹேக் பண்ணிடுறாங்க பேச்சு போயிட்டு இருக்குது. எத்தனை வாட்டி தான் வருவானுங்க போவானுங்கன்னு தெரியல. அதுக்குள்ளே இன்னொரு நியூஸ் வந்துருச்சு, ரெலிகேட் ஆயிட்டாங்கன்னா எல்லா பிளேயர்ஸ்க்கும் 50% பே கட்டுன்னு வர கிளாஸ் ஆல்ரெடி இருக்குது. அந்த அளவுக்கு தெளிவா நம்ம இவரு ஓனர் வந்து போட்டுச்சிருக்காரு. அவனுக்கு அதெல்லாம் பரவாயில்ல, நான் பைனான்சியலா சேஃபா இருக்கணும்ன்றதுக்காக என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கான் பண்றான். ஆமா அதெல்லாம் ஹியூஜ்ரா. 50% எனக்கு தெரிஞ்சு 25% தான் கொடுக்கணும். எல்லாம் கிளம்பிடுவாங்க, யார் இருக்க போறாங்க, கிளம்புறாங்களோ இல்ல 25% தான் கொடுக்கணும். யாராச்சும் வந்து வாங்கணும் இல்ல. கிளம்பிடுவாங்கன்னா யார் வந்து வாங்குவா? நீ வாங்கலன்னா போ, உன்னை வந்து வார வாரம் கேன்சல் பண்ணி விடுறான்னு கிளம்பிட வேண்டியதான். அப்படியா நீ பண்ணியா? நீ தான் யாரா வந்து செகண்ட் டிவிஷன்ல ஆட போறான்ட்டு அப்ப நீ பணம் கட்டு, கான்ட்ராக்ட கேன்சல் பண்றதுக்கு நீ பணம் கட்டி கப்புக்கு பணம் கொடுத்துட்டு போ. அவங்க ஓகேன்னு சொல்லுவானுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி. பட் பத்தட்டிக் சிச்சுவேஷன்ரா. நீ டுடார் வந்து ஆப்வியஸ்லி 2 கேம் தான்டா இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு ஜட்ஜ் him based on those 2 games. அதுல ஒன்னு நார்த் லண்டன் டர்பி, இன்னொன்னு ஃபுல்லமாவே கண்டிப்பா they should be doing better தான். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ஒன்னு வந்து நார்த் லண்டன் டர்பி அகைன் இப்ப கிறிஸ்டல் பேலஸ் சொன்ன மாதிரி தோத்தா வெளியே போயிடுவாங்க ரூமர்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. they are at a point where அவங்க அக்செப்ட் பண்ணக்கூடிய நிலைமையிலே இல்லடா. ஆமா நாங்க உண்மையாவே ரெலிகேஷன் பேட்டில் இருக்கோம் அக்செப்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபிக்சர்ஸ் லிஸ்ட்லாம் பார்த்துட்டு இருந்தேன். வெஸ்ட் ஹாம் கஷ்டமா தான் இருக்குது அடுத்தது. பட் அவங்க வந்து ஒரு கேம் ஜெயிச்சாலும் இவங்களுக்கும் கஷ்டமான கேம் ஸ்டார்ட். நமக்கு இவங்க ஏதாவது ஒரு கேம் 2 கேம் மறுபடியும் தோத்து போனா வெஸ்ட் ஹாம் மேல வந்துருவாங்க. பெரிய பாயிண்ட் டிஃபரன்ஸ் இல்ல. சோ நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறையவே. கரெக்ட். அதுல அந்த கேம்ல எனக்கு யாரு ப்ரோக்ரஸ் ஆவாங்கன்னு தெரியல. பட் அந்த கேம் க்ளோஸரா வரும்போது அதுல ப்ரிவியூல பாப்போம். இன்னொரு கேம்டா, பார்சலோனா வர்சஸ் நியூ காசல். இந்த ஒரு கேம்ல நம்ம ஏர்லியானே வந்துச்சு இந்த சீசன், ஞாபகம் இருக்கா? இருந்துகிட்டு பிசிக்கல் பேட்டில் எல்லாம் பார்சலோனா எல்லாம் தாக்கு பிடிக்க மாட்டானுங்க, அப்படி பண்ண மாட்டானுங்க, ஐயோ டொனாலி ப்ரூனோ கெமரஸ் ஜோலின்டன் எல்லாம் போட்டு புரட்டிடுவானுங்கன்னா பேசணும். ஒண்ணுமே நடக்கல. சரியா, அந்த பெட்ரி வந்து இன்னும் கூட நான் தூங்கினேன்னா நைட்ல ட்ரீம்ஸ்ல வந்து நைட் மேரா வராம கூட முடியல மச்சான். அழகா வந்தானுங்க, ஒரு 10,000 பாசம் உள்ள போட்டானுங்க. தம்பி நீங்க வந்து பிடிக்கிறக்குள்ளாரே நாங்க பாச பாட்டு போயிருவோம் தம்பி அப்படின்னு வந்துட்டு ராஷ்பர்ட் 2 கோல் அந்த கேம்ல ஞாபகம் இருக்கா? ஒரு ஸ்டன்னர் வெளியிருந்து டபார் நடிச்சு ஃபார்ம்ல இருந்தாரு. நியூகாஸ்ல் பெரிய ஃபார்ம்ல இல்ல. ஆனா இத்தனைக்கும் அந்த கேம் எனக்கு மெமரி கரெக்டா இருந்தா ரஃபீனியா விளையாடலன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். ஏன்னா ரொம்ப early இந்த சீசன் வந்து இன்ஜுரியில இருந்தான்னு நினைக்கிறேன். ரஃபீனியா ஆடல. இப்ப ரஃபீனியா வந்தாச்சு. இந்த வீக்கெண்ட் லமீன் யமால் ஹேட்ரிக்கு. இந்த வீடியோக்கு அப்புறம் வந்து இந்த கம்பேக் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வேற போயிட்டு இருக்குது. பார்சலோனாக்கு வந்துட்டு லாலிகால என்ன நடந்தாலும் பரவாயில்ல, சாம்பியன்ஸ் லீக ஜெயிக்கணும். ஓகேவா? ஏன்னா 10 வருஷம் ஆயிப்போச்சு. இது வந்து 11வது வருஷம் 2015ல ஜெயிச்சது. அவங்களுடைய மெயின் டார்கெட் அதான். இந்த சீசன் எனக்கு பொறுத்த வரைக்கும் they have to win the Champions League. I feel அவங்களுடைய அட்டாக் சூப்பர் ஸ்ட்ராங் டு வின். ஓகேவா? அவங்களுடைய அட்டாக் வேற லெவல் இருக்கு டு வின் த சாம்பியன்ஸ் லீக். ஆனா நியூகாசலும் இங்கேயும் ப்ரூனோ கிமாரஸ் அவுட் இந்த கேமுக்கு இருக்க மாட்டான். அந்த பக்கமும் டியாங் அவுட்னு நினைக்கிறேன். சோ செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு இந்த கேம்ல. நியூகாசலும் பயங்கர மோசமான ஃபார்ம்ல இருக்காங்க பிரீமியர் லீக்ல. ஆமா,
அவங்க கரெக்ட். எங்க சாம்பியன்ஸ் லீக் நல்லா ஆடிட்டு திடீர்னு வந்து இப்ப பிரீமியர் லீக்ல ஆட சொன்னா அங்க சொதப்பிட்டு இருக்காங்க. நியூ காசில் மேன் சிட்டி கேம்ல அவங்க பெருசா டர்னா பாக்கல அவங்க. இப்போ இந்த வீக்கெண்ட் எவர்டன் கூட லாஸ். ஆமா. சோ அது மட்டும் இல்லாம வெறும் கார்டன் தான். கார்டன் ஆல்ரெடி ரூமர்ஸ் டைரக்டாவே மேனேஜர்ட்ட கேட்டிருந்தாங்க, என்னப்பா கிளம்ப போறாராமே அப்படின்னு கேட்டா, இது இப்போதைக்கு இங்க தான் இருக்க போறாங்க, எனக்கு ஒன்றும் தெரியல அதுக்கப்புறம் என்னன்ற மாதிரி பேசலாம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஐ ஃபீல் ஆனா இந்த ஃபிக்சர் வந்து கொஞ்சம் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம வந்து கண்டிப்பா ஒன் சைடு தான் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனாலேயே ஒரு நியூட்ரலா பாக்குறப்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, இப்ப வந்து ப்ரிவியூலாம் இல்ல, இப்ப வந்து இந்த ப்ளூ சைடுல யாரு செமிஸ் வருவா? ப்ளூ சைடுல எடுத்த உடனே யார் செமிஸ்? ஓ டேய், ரொம்ப கஷ்டமான கேள்வியை கேக்குறீடா. அதாவது இங்க பாரு, ஷூ போட்டு வந்திருக்கேன் சுபாஷ், கெட்ட வார்த்தையை செருப்பெல்லாம் எடுக்க வச்சிருக்காரு. ஆர்சனல் வந்துருவாங்க, அந்த சைடுல வந்து போடோ கிளிம்ட். நான் அப்படி சொல்றேன், நீ என்ன சொல்ற? செமிஸே வந்துரு, அதெல்லாம் தேவையில்லை, செமிஸ் வா. ஓ அப்படியா? அப்பனா ஆர்சனல் vs பார்சிலோனா, ரிவெஞ்ச் ஃபார் தி வான் பர்சீஸ் ரெட் கார்டு. இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்றேங்கறான், பாப்போம். சில்வர் சைடு பக்கம் வருவோம். இந்த சைடுல தான் ட்ரூ சாம்பியன்ஸ் லீக் டீம்ஸ் ஆர் தேர். ஏன்னா லாஸ்ட் 10 வருஷமா ஜெயிச்ச எல்லா டீமே இங்கதான் இருக்குது. லிவர்பூல், மேன் சிட்டி, செல்சி, ரியல் மெட்ரிட், வேற யாரு, அப்புறம் இந்த யாரு, பயர்னு, கரெக்ட், எல்லாருமே இந்த பக்கம் தான் இருக்கும். இதுதான் ட்ரூ சாம்பியன்ஸ் லீக் பிராக்கெட். அது வந்து யூரோப்பா லீக் பிராக்கெட். சாம்பியன்ஸ் நீங்க எல்லாம் சண்டை போடுங்க, நியூ கமர்ஸ் நாங்க வந்து ஒரு ட்ரை பண்ணிட்டு வரோம். அப்படி நியூ கமர்ஸ் அண்ட் வந்துட்டு கம்பேக் பண்ணக்கூடிய டீம்ஸ் மறுபடியும் நாங்க ஜெயிக்கிறோம் அப்படின்ற ஒரு டீம்ஸ்ல ஒரு சைடுல வரும். அதுல நீயே உனே சேர்த்திக்கிற, தள்ளுறா மொல்ல. அது எப்படி ஆர்சனல் அந்த பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கம்பேக் பார்சிலோனாங்க. சரி அப்போ ஓகே. சரி, அப்புறம் சில்வர் சைடு வா. சில்வர் சைடு பிராக்கெட்ல எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் நாள்? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே குதூகலமான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்துறோம். PSG vs செல்சி. PSG போன வருஷம் மாதிரியே வந்துட்டு நாக் அவுட் ஃபேஸ் ஆடிட்டு தான் வராங்க. மானோகோவா ஆடிட்டு எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க. மறுபடியும் PSG vs செல்சி. இது வந்து தேர் ரிவெஞ்ச் ஃபார் த வேர்ல்ட் கப் பேட்ச் குடுத்துட்டானுங்க. அதுல இருந்து இந்த செல்சி பண்ற ஆட்டத்தை தாங்க முடியல. அவனுக்குள்ள செம்ம கான்ல இருப்பாங்க. இவனுங்களுக்கு விட்டு கொடுத்துட கூடாது, ஜெயிச்சிருக்கணும்ன்ற கான்ல இருப்பானுங்க. சோ இந்த பிக்சர் வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. நீ என்ன நினைக்கிற? செல்சி உண்மையிலேயே வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லடா. அதே ஜோசே என்ரிக்கே வேற ரொம்ப சீரியஸா இப்போ ஒரு கேட்டது கூட, ஐ வாண்ட் டு ஃபேஸ் செல்சி அப்படின்னு சொன்னான். ஏன்னா அவன் தோத்தது அவன் கண்டிப்பா அவன் மைண்ட்ல இருக்கும், இது தோத்துக்க கூடாதுடா அந்த கேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 legs செல்சி ஆர் ரியலி பத்தட்டிக்டா. அவங்களுடைய சான்ஸ் கிரியேஷன் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. இந்த ஆர்சனல் கேம் மட்டுமே இல்ல, பொதுவாவே எடுத்து பார்த்தாலே ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் மெரஸ்கா இருந்த வரைக்கும் சான்ஸ் மேல சான்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க, சான்ஸ் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. எப்பவுமே சான்ஸ் எடுக்காம பாயிண்ட் விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ சான்ஸ் கிரியேஷனே ட்ரை ஆயிருச்சு. இது வந்து ஒரு இப்போ உங்க கேம் பாத்தீங்கன்னா இன்ஜுரிஸ்னால சொல்லலாமா இல்லனா என்னன்னு சொல்லலாம்? யார் இன்ஜுரி? பெட்ரோ இருக்கான். பெட்ரோ இங்க பாரு, நீ அங்க முன்னாடி பாரு, கோல் பாமர் வந்துட்டான், நெட்டோ இருக்கிறான், எஸ்டிவாவ் மட்டும்தான் அவுட். அதத்தான் நான் சொல்றேன். சுத்தமா அவங்க அட்டாக் ட்ரை அப் ஆகி என்ன பண்றது தெரியாம சுத்திட்டு இருக்கானுங்க. என்னடா அட்டாக் அந்த மாதிரிங்கிற மோசமான நிலைமையில போயிருச்சு. சான்ஸ் கிரியேட் பண்ணி எடுக்கலையா அது வேற விஷயம். இப்ப சான்ஸ் கிரியேஷனே இல்லையே. சேஃபா ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரியே தான் ஆடிட்டு இருக்கானுங்க. கோல் பாமர்லாம் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஆர்சனல் கேம்லலாம். என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியல. உண்மையிலேயே பெஸ்டான கை சேரலாம். ஒன் மேன் மிட்ஃபீல்ட் ஷோவா போட்டு வர எல்லா பாலையும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தான். பட் அதான் அவங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அவனுங்களே ப்ராப்ளம். ரெட் கார்டு மோஸ்ட் நம்பர் ஆஃப் ரெட் கார்ட்ஸ் இந்த பிரீமியர் லீக்ல இந்த சீசன் 9 வாங்கிருக்கானுங்க. சோ டிசிப்ளினரி இஷ்யூ வந்து எப்பவுமே செல்சிக்கு இருந்துக்குது. இந்த வருஷம் ஒண்ணுமே காமிக்குது. ஆமா, இந்த இன்னொரு பக்கம் PSG வந்து என்ன கூத்து தெரியுமா? செல்சி ஆடுறோம்னு சொல்லிட்டு நடுவுல இருக்கிற ஒரு கேமை வந்துட்டு இதுக்கு அப்பீல் பண்ணி, அந்த பிரெஞ்சு கவர்னிங் பாடிக்கு அப்பீல் பண்ணி போஸ்ட்போன் பண்ணிட்டானுங்க. நான் உனக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் முடிச்சிட்டோ அதுக்கு முன்னாடியோ சொன்னேன், இன்டர் மிலான் இந்த கேமுக்குள்ள வரும்போதே செம்ம டயர்டா தான் வருவானுங்க. ஆனா PSG செம்ம ஃப்ரெஷ்ஷா வருவானுங்க. ஏன்னா டைட்டில் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. அதனால இவனுங்க பயங்கரமா ரெஸ்பாண்ட் வரும். அப்ப எல்லாருமே கமெண்ட்ஸ்ல போட்டாங்க, ப்ரோ என்ன நீங்க சொல்றீங்க, PSG தான் அப்படி ஜெயிச்சுட்டு வந்திருக்கானுங்க, அவனுங்க மட்டும் இப்படி டயர்டா இருக்க மாட்டேங்க. இப்ப இந்த வருஷம் தான் ஒரு ப்ராப்பர் ஃபைட். லான்ஸ் வந்து அவங்களுக்கு பக்கத்துல வராங்க, இந்த டைட்டில் ஃபைட் கொடுக்கலாம். வந்த உடனே அப்பீல், இல்ல எங்களுக்கு 2 கேம் நாங்க செல்சி கூட ஆடணும், வெட்னஸ்டேவும் அடுத்த வெட்னஸ்டேவும் நாங்க ஆடணும், அதனால நீங்க வந்து போஸ்ட்போன் பண்ணீங்கன்னு அப்ளை பண்ணதுக்கு ஓகேன்ட்டானுங்க. அப்படியா, சரி பரவாயில்ல போஸ்ட்போன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுக்கா சொல்றேன். இந்த PSG வந்து they will be very very fresh. எப்பவுமே இதுதான் நடக்கும். அவங்களுடைய லீக் வந்து ஒரு டப்பா லீக்.
அதுல இருக்கிற ஒரு 2 கிளப் தான் அதிகபட்சம். அவங்களும் சரி பயனும் சரி, பயனும் அதே நிலைமை தான். அவங்க ரெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். இங்க பாரு ஒரே ஒரு காம்படிட்டர் வந்தான்டா பக்கத்துல, அப்பீல் பண்ணி வாங்கிட்டானுங்கடா. செல்சி இந்த மிட் வீக் ஆடி வீக்கெண்ட் ஆடி மறுபடியும் அடுத்த மிட் வீக்கும் ஆடணும். புரிஞ்சுதா? கரெக்ட். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு நடுவில் FA கப் ஃபிக்ஸரா இருந்தது, அதுவும் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான், அதை விட முடியாது. FA கப், சாம்பியன்ஸ் லீக், அதுக்கப்புறம் லீக், பிரீமியர் லீக்லயும் இம்பார்ட்டன்ட் ஃபிக்ஸர் வருது அவங்களுக்கு. ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேம்ஸ். இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து எல்லா கேமும் அடிமார் அடி வாங்காம இருக்கணும். கரெக்ட். அது ஒரு பக்கம். அடுத்தது வந்து கலட்டாசராய் லிவர்பூல். ஏற்கனவே ஒரு தடவை அந்த ஸ்டேடியம்ல போய் தோத்துட்டு வந்துட்டோம். அந்த 1-0. ஆமா, அது ஓசிமன் வேற போன கேம் ஜெயிச்சுட்டு இன்டர்வியூ வேற கொடுத்தான். ஐ வில் நாட் வாண்ட் டு. கோவமா இருந்தான் அந்த கேம் ஃபுல்லா. அவன்கிட்ட குடுக்கவே மாட்டேன்டாங்கடா பால. அவன் கதறி கதறி கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்படியே பால குடுங்கடா, பால குடுங்கடா. ஒரு எக்ஸ்ட்ரா கோல் போடுவானுங்களே, அந்த கோல் வந்து இவங்க 2 பேரும் அடிச்சுப்பானுங்க. கோல் போடுறது இன்னொருத்த அடிச்சிருவான். அவன் செலிப்ரேட் பண்ண மாட்டான், அவன் பாட்டு போயிடுவான். என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கும்? இல்ல ஏற்கனவே ஓசிமன் வந்து ஃபர்ஸ்ட் கோலை போடுவான். அதனால வந்து அவன் விட்டுட்டு போயிடுவான். சரி நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் கதறிட்டே இருப்பான் கேம் ஃபுல்லா. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெக் நம்ம சொல்லுங்க ஞாபகம் இருக்கா, அவன் பிரஸ் பண்ணனாலதான் அந்த 3 கோல் வந்துச்சு. அவன் கோல் போடலினாலும் அவன் கிரியேட் பண்ணனாலதான் அந்த 3 கோலே வந்துச்சு. செகண்ட் லெக்ல டே பால குடுங்கடா குடுங்கடா குடுங்கடான்னு கதறுவான். கையை தூக்கி கேப்பான். அது குடுக்கவே மாட்டானுங்க அவனுக்கு. ஒரே ஒரு தான் கொடுப்பானுங்க, கோல் போட்டான். அந்த மாதிரி பிளேயர் ஓசிமன்லாம் வேற லெவல் பிளேயர். நம்ம வந்து இந்த டாப் ஸ்டேஜ்ல ஆடாதான் அவனை பத்தி பேச மாட்டேங்கிறோம். ஓகேவா, கலட்டாசராய் ஆடிட்டு இருக்கனால அவனை பத்தி பெருசா பேச்சு இல்லை. பட் கண்டிப்பா இந்த 2 லெக்லயுமே ஃபர்ஸ்ட் லெக் அங்க அவே போன இதுவே வந்துட்டு செம்ம இதுவா நல்லாதான் ஆடணும். ஆனா எதுவுமே அந்த அந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப கொடூரமா இருக்கனால எங்களால எந்த ரிசல்ட்டுமே எடுக்க முடியாது. 1-0 தோத்துட்டு வந்தோம். அதுலயும் பெனல்ட்டி, ஓசிமன் தான் அந்த பெனல்ட்டி அடிச்சான்னு நினைக்கிறேன். சோ அதனால வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கேம், பயங்கர டஃப்பான கேம் அவே. ஆனாலும் ஹோம்ல வந்து விளையாடும் போது we should be good enough to do the job. என்னமோ பண்ணி சூனியன்லாம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு 95th மினிட் 96th மினிட் கோல் போட்டு ஜெயிச்சிரீங்களே, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஜெயிக்கணும், என்ன பண்றது? இந்த கேம் எல்லாம் we shouldn't be dropping, but it will be really difficult. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் 11 வச்சுட்டு சானே அப்புறம் இன்னும் 2-3 பிளேயர் வந்து பெஞ்சில இருந்து எடுத்துட்டு வரானுங்க. அட பாவீங்களா, ஏண்டா இவனை எல்லாம் ஸ்டார்ட் பண்ண வைக்கணும்ல நினைச்சிட்டு இருந்தா அவனோட பெட்டரான பிளேயர் ஸ்டார்ட் பண்றாங்க. நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, அவனுக்கு வந்து ஒரு ஹாஃப் வந்து சூப்பரா ஆடிறானுங்க. செகண்ட் ஹாஃப் வந்த உடனே அவன் ஓரளவுக்கு டிராப் ஆஃப் ஆயிடுறானுங்க ஜெனரல் கேம்ஸ் நான் பார்த்திருக்கோம். ஏன்னா அவனுங்களுக்கு வந்து அவ்வளோ பெருசா அந்த குவாலிட்டி இருக்குதுன்னு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அந்த அளவுக்கு நீங்க பண்ற பிரஸிங், கெகன் பிரஸிங்லாம் அவனுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் அவனுக்கு பண்றது இல்லடா. அதை பண்ணனால தாண்டா பிரச்சனை பேசிட்டு இருக்காங்க. மொத்தம் வந்து it should be easy to go through தான் அப்படி கலட்டாசராய் சைடு. ஆனா அவனுக்கு கண்டிப்பா ஒரு 3 கோல் விட்டுருவானுங்க. அதை நான் எழுதி வைக்கிறேன். ஈஸியா 2-3 கோல் ஈஸியா விட்டுருவானுங்க, அடிப்பானுங்க. 2-3 கோல் throughout the fixtures விட்டுருவானுங்க கன்ஃபார்மா. ஓசிமன் தாண்டா மெயின். கொனாட்டேவும் வேண்டைக்கும் ஓசிமனை எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து அந்த கேம். இட் will be really இன்ட்ரெஸ்டிங் தான். பட் என்ன நடந்தாலுமே we should be winning. ஆனா எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லேக்க முடிச்சுதான் சொல்ல முடியும். அடுத்தது வந்துட்டு யாரு கீழ இருக்கிற பிராக்கெட்ல யார் வருவா? கீழ இருக்க பிராக்கெட்ல வந்துட்டு மட்ரிட் வெர்சஸ் சிட்டி ஆஸ் யூசுவல் இது நடக்கும் போது எல்லாருக்குமே தெரியும். கர்ட்வா கேட்டாங்க முன்னாடியே, யாருங்க டிராப் பண்ண போறீங்க? தெரிஞ்ச விஷயம் தானே, சிட்டி தான் வரப்போகுது, இதுல என்ன கேள்வின்ற மாதிரி சொன்னாரு. அதே மாதிரிதான் வந்துட்டு அவனுங்க பென்ஃபிகாவை டிஃபீட் பண்ணி வந்து இங்க மட்ரிட் மேன் சிட்டியை ஃபேஸ் பண்றாங்க. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. கீழ பிராக்கெட்ல வந்துட்டு டார்ட்மண்ட் வந்து அட்லாண்டாவோட தோத்து போயிட்டாங்க. சோ அட்லாண்டா வென்ட் த்ரூ. அட்லாண்டா வர்சஸ் பாயர்ன் மியூனிக். அகைன் இது ஒரு நல்ல பிராக்கெட். ஏன்னா எல்லாமே வந்து பெரிய டீம்ஸ். மட்ரிட் வர்சஸ் சிட்டி, அட்லாண்டா வர்சஸ் பாயர்ன். உன்னோட என்ன எதிர்பார்க்கறது இதுல இருந்து? மட்ரிட் வர்சஸ் சிட்டி பத்தி நம்ம பேசவே தேவையில்லடா. ஏன்னா வருஷம் பேசி டயர்ட் ஆயிட்டு நானு. நம்ம எதுவுமே பேச தேவையில்லை. அந்த கேமுக்கு ப்ரிவியூ வரும்போது நம்ம வந்து பேசிக்குவோம். பிளாக் பஸ்டர் கேம் எல்லாமே தெரியும். ஆனா இப்போதைக்கு சொல்லணும்னா மெட்ரிட் ஆர் ரியலி வீக் கம்பேர்ட் டு மேன் சிட்டி. வந்து மெட்ரிட் ஆர் ரியலி வீக். அவங்களோட ரெண்டு டீமுமே வந்து ஒரு மாதிரி சொதப்பலா தான் போயிட்டு இருக்குது. கண்டிப்பா கிடையாதுடா, கண்டிப்பா கிடையாது. மெட்ரிடோட கேம்ஸ் நீ பாத்தினாலே தெரியும். தே ஆர் ஹெவிலி டிபெண்டன்ட் ஆன் வினிசியஸ் ஜூனியர் to do something in the game. அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஸ்டார்ட். this is the 5th straight season they have met in the knockouts. last season வந்துட்டு Madrid 16 ஜெயிச்சாங்க. பட் again 5th லாம் கிரேசிடா. ஆமா, வருஷம் அந்த கேம் கண்டிப்பா வந்து போட்டு கொடுத்துறானுங்க. அதனால வந்து அது தெரிஞ்சு போய் ரெண்டு சைடுக்குமே ஆடி இவனுங்களா சரி பாப்போவா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி போயிடுவானுங்க. இன்னொன்னு அட்டலாண்டா வர்சஸ் பயர்ன் could be interesting டா. ஏன்னா அட்டலாண்டா வந்து இப்ப வந்து கொஞ்சம் டிஃபென்ஸ் கொஞ்சம் சரி பண்ணிருக்கானுங்க. ரொம்ப லீக் பண்ணிட்டு இருந்தானுங்க, இப்ப கொஞ்சம் சரி பண்ணிருக்கானுங்க. பயர்னோட அட்டாக் பத்தி நம்ம பேசவே தேவையில்லை. எவ்ரி கேம் 2 goals ஹாரி கேன் கன்ஃபார்ம்டு. அந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது.
அதனால வந்து அதுவும் இல்லாம இந்த பக்கம் வந்து டியாஸ், அந்த பக்கம் ஒலிசே அப்படின்னு அப்புறம் பெஞ்சில இருந்து கேட்டா வந்து ஜாக்சன் காம்பினேஷன் ட்ரியோ டாப் 3 வந்து 80 இன்னும் மட்டும் தான் இருக்குது எம்எஸ்என் பீட் பண்றதுக்கு. 81 GA 82 GA இப்போ அவங்க 3 பேரும் சேர்ந்து. அதனால அதான் ஆன் ஈஸியா ரோட் டு டிஃபீட்டிங் எம்எஸ்என் போட்டுருந்தது. சோ ஆமா பாப்போம் நடக்குதா. ஆமா. பட் இதெல்லாம் தான் பட் அகைன் கேம்ஸ். அதான் அவங்களோட மெயின் ப்ராப்ளம். அவங்களோட மெயின் ப்ராப்ளம் ஆஸ் யூசுவல் ஏரியல் பால்ஸ், ஏரியல் த்ரெட். ஆனா இங்க வந்துட்டு ஸ்கமாக்கா இருக்கான்னு நினைக்கிறேன். சோ அவன் செம்ம ஹைட், நல்ல ஸ்ட்ரைக்கரு. அவங்க எப்படி தடுக்கிறாங்கன்றது பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வந்து. ஆமா ஆமா. சரி இதுல யார் செமிஃபைனல் வருவா? செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு இப்போ வந்து எனக்கு சொல்ல விரும்பல. ஏன்னா வந்துட்டு எனக்கு இந்த மேட்சஸ் எல்லாம் பார்த்த அப்புறம் தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணலாம்னு இருக்கேன். சோ ஐ வெயிட் ஃபார் இட். ஆமா இந்த சைடு டிரா வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க ப்ரெடிக்ஷன் அப்புறம் சொல்றோம். பட் உங்க ப்ரெடிக்ஷன் 4 செமிஃபைனலிஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இப்பவே போடுங்க. கடைசியில வந்து பாப்போம் யாரு கரெக்டா போட்டிருக்கீங்க இப்போ அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம் யாரு கரெக்டா பண்ணிருக்கீங்கன்ட்டு. மறக்காம சுபா ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் டு ஃபுட்பால் பேஜ். We will see you soon.